மேடம், நீங்க சொன்ன நம்பர் இந்த ரூட்ல தான் டிராவல் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அவங்கள நெருங்கிட்டோம். ஏங்க, மாப்பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆகாதுல்ல? அவங்க 2 பேரையும் விட்டுருவாங்கல்ல? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதம்மா. மாப்பிள்ளைங்கள சந்தேகத்தின் பேர்ல தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சாரா கிடைச்சிட்டு அவங்கள விட்டுருவாங்க. ஏங்க, ஒருவேளை சாரா கிடைக்கலனா? பரமு, நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. அதான் அண்ணாமலை சாராவை கூட்டு வர போயிருக்காங்கல்ல, கண்டிப்பா கூட்டு வருவாங்க. நீ அமைதியே இரு. மேடம் மேடம் வெயிட் வெயிட். சடனா சிக்னல் கட் ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? நெட்வொர்க் ப்ராப்ளம் நினைக்கிறேன். இதோ செக் பண்றேன் மேடம். மேடம் சிக்னல் வந்துருச்சு. ஸ்ட்ரைட்டா தான் போயிட்டு இருக்காங்க. நிறைய கார் போயிட்டு இருக்கே. அந்த கார்ல தான் அவ இருக்கணும். லக்ஸ், அந்த 2 கார் நம்பரையும் நோட் பண்ணி வெப்சைட்ல இருந்து ஓனர் நம்பரை எடு. தம்பி, கரெக்டா சிக்னல் எங்க இருக்கு? மேடம் 30 மீட்டர்னு காட்டுது. அப்போ 2 கார்ல ஏதோ ஒரு கார்ல தான் இருக்கணும் அவ. ஏங்க, நீங்க எதுக்குங்க இங்க வந்தீங்க? முதல்ல நீங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க. எங்களுக்கு எதுவும் ஆகாது. நீங்க வராம நாங்க எல்லாரும் எப்படி வீட்டுக்கு போக முடியும்? மா, இங்கெல்லாம் வந்து கூட்டமா நிக்க கூடாதுமா. முதல்ல எல்லாரும் கிளம்புங்கம்மா. சார், என் வீட்டுக்காரருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். அவரை விட்டுருங்க சார். இங்க பாருமா, அவரே சாரா காணாம போனதுக்கு நான் தான் காரணம் ஒத்துக்கிட்டாரு. அந்த பொண்ணு கிடைக்காம இவங்களை விட முடியாது. நீங்க எதுவா இருந்தாலும் லீகலா ட்ரை பண்ணுங்க. இப்ப போங்கம்மா, போங்க. மேம், நம்பரும் நேமும் உங்களுக்கு சென்ட் பண்ணியாச்சு மேம். ஆமா சார். சரி, ஓகே சார். என்னாச்சு மேம்? அந்த கார்ல அவ இல்ல. அப்ப அந்த கருப்பு கார்ல தான் அவ இருக்கணும். மேடம் சிக்னல் லெஃப்ட்ல போகுது மேடம். அப்படின்னா அந்த கருப்பு கார் தான். கன்ஃபார்மா அவ அதுல தான் இருக்கா. இது டிராவல்ஸ் ஓனர் சதாசிவத்தோட நம்பர் ஆச்சே. அண்ணாமலை மேடம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? என் டிராவல்ஸ் ஓபன் பண்ணும்போது வந்தீங்க. அதுக்கப்புறம் இப்பதான் மேடம் கால் பண்றீங்க. சொல்லுங்க மேடம், எதுவும் கார் வேணுமா? ஒண்ணு இல்ல சார், 2205. நம்ம கார் தான் மேடம். ஏன், என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? என்னன்னு நான் அப்புறமா சொல்றேன். எனக்கு அந்த டிரைவர் நம்பர் கொஞ்சம் வேணும். இதோ அனுப்புறேன் மேடம். சார் சார் சார், ப்ளீஸ் நில்லுங்க சார். மேடம், எங்களை வேலை செய்ய விடுங்க. இப்படி எங்களை தடுக்கிறது சட்டப்படி தப்பு. சார், நான் உங்க வேலையை தடுக்கல. ஆனா உண்மை என்னன்னு தெரியாம அவசரப்படாதீங்க. எங்க அத்தை எப்படியாவது சாராவை கூட்டிட்டு வந்துருவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். சார், என்ன சார் இவ சொல்லிட்டு இருக்கான்னு நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க? காணாம போனது ஒரு வயசு பொண்ணு. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நீங்க எல்லாரும் பதில் சொல்ற மாதிரி இருக்கும். சீக்கிரமா இவங்களை கூட்டிட்டு போய் விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சு என் பொண்ணை எப்படியாவது. அத்தை, வாமா உட்காரு. அத்தை, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுமா. கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு நடந்த பிரச்சனைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அத்தை? உண்மையிலேயே வருணுக்கு பிடிச்சதா இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சீங்களா அத்தை? அவருக்கு விருப்பமான கேட்டீங்களா? ஏன்னா இதுல என் தங்கச்சி வாழ்க்கையும் அடங்கி இருக்கு. அவளுக்கு ஒரு கஷ்டம்னா என்னால தாங்க முடியாது. வான்மதி, இது எல்லாமே அந்த சாராவோட வேலைமா.
அவ வருண் கிடைக்கலன்ற கோவத்துல இந்த மாதிரி பண்ணிருக்கா. அத்தை இத நீங்க நம்புறீங்களா அத்தை? ஏமா ஏன் இப்படி கேக்குற? இல்ல சாரா கோவத்திலே இத பண்ணிருந்தாலும் வருணும் சாராவை லவ் பண்ணாமலா இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பா? வருண் லவ் பண்ணலனா ஸ்டேஷன்ல சாராவை திட்டிருக்கலாம்ல. ஆனா அவரு ஒரு வார்த்தை கூட பேசலையே அத்தை. என்னம்மா நீ இப்படி எல்லாம் பேசுற? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்ல. வருணுக்கு வெண்ணிலாவை ரொம்ப பிடிக்கும். அவன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு என்கிட்ட தான் சொன்னான். அதுக்கப்புறமா தான் நாங்க கல்யாண வேலைய ஆரம்பிச்சோம். நீ நினைக்கிற மாதிரி அவனுக்கு சாரா மேல லவ் எல்லாம் இல்ல. அப்படி இருந்தா அவன் முன்னாடியே சொல்லிருப்பான்ல. உங்களுக்கு பயந்துதான் அவன் சொல்லல. சீக்கிரமே உங்களுக்கு உண்மையை நான் தெரிய வைக்கிறேன். வெண்ணிலா மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்கன்னு புரியுது. அவ சந்தோஷமா இருப்பா. நீ எதுவும் கவலைப்படாத என்ன? ஒருவேளை வருணும் சாராவும் லவ் பண்ணிருந்தா அண்ணாமலையத்த என்ன பண்ணுவாங்க? இல்லத்த தப்பா நினைச்சு கேட்கல, சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். அப்படி வருண் மனசுல சாரா இருந்திருந்தா அது அண்ணாமலை உயிர் போறதுக்கு சமம். அப்போ இதுதான் சரியான சான்ஸ். இப்பவே நாம ஜோசியரை பார்த்தாகணும்.